எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என் சேனல் 600 சப்ஸ்கிரைப் மேலே போனதுக்கு காரணம் நீங்கள் தான். மேலும் எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது ஐயப்பன் கோயிலுக்கு போனால் வீட்டில் கலசம் வைக்கணுன்ட்டு ஒரு ஒரு ஊர் பக்கம் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் ஐயப்பனுக்கு சாமிங்க இங்கேருந்து வீட்டை விட்டு போனாக்கா கலசம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு நானே வைக்கிறது. அதனால் யூடியூப்பில் தேடினேங்க, கிடைக்கல. பட் இருந்தாலும் நாம் வைக்கலாம்னு சொல்லி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வாட்டி இந்த வாட்டி நாங்கள் ஐயப்பன் ஃபோட்டோ வாங்கிட்டு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் விளக்கு எப்பயுமே 3 விளக்கு வச்சுருப்பேன். வெண்கலம், வெள்ளி, மண் விளக்கு, சரிங்களா? அதில் 3ல் 1 எடுத்து கீழே வச்சுட்டேன். கீழே வச்சுட்டு பின்னாடி அவல், பேரிச்சப்பழம், கல்கண்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் கலசத்துக்குள்ளார தண்ணி, அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணிங்க, சுத்தமான தண்ணி, அதுக்கப்புறம் காயின் 11, மஞ்சள், குங்குமம், சரிங்களா? ஜவாதி பவுட்ரு, பச்சை கற்பூரமும் போட்டுக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் போட்ட பின்னாடி ஃபஸ்ட்டு நூல் நல்லா சுற்றணுங்க. நூலை சுற்றிட்டு அதுக்கப்புறம் மாவு இலை வச்சு, அதுக்கப்புறம் தேங்காய் வச்சு, அதுக்கப்புறம் பாருங்கள் மஞ்சள் கொம்பு ஒன்று கட்டியிருக்கிறேன். அதுக்கு தகுந்தா போல் ஒரு மாலை. மெயின் கீழே அரிசி போடணுங்க. கீழே அரிசி கீழே போட்டு நல்லா ஒரு இதாக போட்டு அரிசி போட்டு வச்சிடணும், சரிங்களா? அதுக்கப்புறம் மஞ்சள் பிடிச்சி வச்சிடணும் பிள்ளையார், சரிங்களா? பிள்ளையார், வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையாது, அதாவது நம்ம வசதிக்கு ஏற்ப பழங்க வாங்கிட்டு வச்சுக்கலாம். மெயின் லெமனும் வாங்கிட்டு வச்சுக்கணும், சரிங்களா? அதனால் வச்சு க்ளீனாக வச்சு பாரு. மெயின் அரிசி பச்சரிசி தாங்க போடணும், புழுங்கரிசியெல்லாம் போடக்கூடாது. இதுதாங்க கலசம், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.